Hi guys, I am Arfad. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் செலெக்ஷன் பண்ண போகிறோம். செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து எந்த இடத்துல பை எடுக்கலாம், எந்த இடத்துல செல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸில் சொல்லலான் இருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டில் பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். குளோபல் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து 0.15% வந்து மைனஸில் இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாலும் 0.74% மைனஸில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் வந்து கரண்ட்டாக வந்து சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 43 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் சிமிலராக வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிங்கிறது வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து 50 வரைக்கும் இருக்குது. மார்க்கெட் வந்து சப்போஸ் இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலேயும் திரும்பலாம், இல்லை கீழேயும் திரும்பலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு இந்த சைட்வேஸ் பிரேக் அவுட் ஆகுது, 15 மினிட்ஸில் ஒரு சைட்வேஸ் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைட்வேஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 38.2% ஃபிபனாச்சியில் வரைக்கும் போகலாம். 34,600 வரைக்கும் போகலாம். அந்த 600 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 34,320 வரைக்கும் மார்க்கெட் போக ஆரம்பிக்கலாம். இந்த 34,320 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஆனால் ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு பேங்க் நிஃப்டியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரே டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து என்ன ஸ்டாக் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஹேவல்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்எஸ்ஐ ப்ளஸ் வந்து ஒரு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஆர்எஸ்ஐ ப்ளஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் ஒரு டிமாண்ட் ஜோன் ஆஸ்பெக்ட்லையும் வச்சு நம்ம பார்த்துருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி நம்ம க்ரியேட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. இறங்கினதுக்கப்புறம் இந்த ஹையை பிரேக் பண்ணும் பொழுது மார்க்கெட் இங்கேருந்தே ஒரு அப் ட்ரெண்ட் டைரெக்ஷனில் போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் ஹை போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கீழே இறங்குறதுனால அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இறங்கும் போது இந்த சப்போர்ட்டில் வந்து ஒரு சைட்வேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லூப்பின் நான் எடுத்து வச்சுருக்கேன். லூப்பின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் சுருக்கிட்டு ஓகே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா, பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஓகே இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா, டவுன் ட்ரெண்டில் கிளியராக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த லெவல் இருக்குது பார்த்திங்களா, இந்த லெவலில் சைட்வேஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த லெவலில் சைட்வேஸ் ஆகிறனால ஒன்று மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே திரும்பலாம், அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து மேலே போகலாம். 2 கண்டிஷன் தான் இங்கே இருக்குது. இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்குறதுனால மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்எஸ்ஐயில் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு ஆர்எஸ்ஐ போகுது அப்படின்னாலும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து கிளியராக க்ளோஸ் வைக்கதான் அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதனாலனா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கு தான் வந்து மேலே போயிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நிறையா கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேண்டில் 15 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சுருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த லெவலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு விக்கு தான் போயிட்டு வந்திருக்கு. அப்போ கேண்டில் க்ளோஸ் வைக்கிறனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் 2 கன்ஃபர்மேஷன் வச்சுக்கணும். உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு இந்த ஆர்எஸ்ஐவோட மறுபடியும் ஹையர் ஹை போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே போக ஆரம்பிக்கும். ஓவர் பாட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். மேலே போகுது அப்படின்னா கேப் ஃபில்லிங் வந்து எங்கே நடக்கலாம் அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து ஒரு
670 வரைக்குமே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் கீழே போகுது அப்படின்னா எந்த லெவலில் பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் போது டவுன் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சிடும். இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா நேரத்தோட லோ உங்களுக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நெகட்டிவாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து சப்போஸ் இந்த இதுக்குள்ளே ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் லூப்பினில் வந்து டவுன் ட்ரெண்ட் போக ஆரம்பிக்கும். இல்லை எனக்கு வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து லூப்பினுங்கிற ஸ்கிரிப்ட் வந்து இந்த செக்டார் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹைக்கு மேலே உங்களுக்கு போகும் பொழுது மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா RSIயில் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனு உங்களுக்கு வந்து கிளியராக டச் வச்சுருக்கு. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனு உங்களுக்கு டச் வச்சுருக்கனால இந்த ஹைக்கு மேலே போனாலும் சரி, இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ கீழே போனாலும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் கொடுக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா அப் ட்ரெண்டு, இந்த லோ கீழே போச்சுன்னா டவுன் ட்ரெண்டு. ஏன்னா அது ஓவரால் சினாரியை வச்சு நம்ம பார்க்குறனால உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு. சப்போஸ் டவுன் ட்ரெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா இது வரைக்குமே டார்கெட் இருக்கும் டவுன் ட்ரெண்டுக்குங்கிறது. ஏன்னா இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் இது அஸ்பெக்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் வந்து இந்த ஹை வேறு உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, 3வது டச்சு க்ளோஸ் வைக்கல மேலே போயிட்டு 4வது டச்சு, 5வது டச்சு. இதை பேஸ் பண்ணி பார்த்தாலும் இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் டைரக்ஷனில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்து இது ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 பேட்டர்ன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இது. ஓகேங்களா, 2வது பேட்டர்ன் இந்த ஜோன், பெரிய ஜோன். ஓகேங்களா, 3வது பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன். அப்போ 3 பேட்டர்ன் ஒரே லெவலில் பிரேக் அவுட் கொடுக்கும் பொழுது மார்க்கெட் வந்து RSIலையும் வந்து ஓவர் பாட் மறுபடியும் போனோம் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது கிளியர் கட்டாக வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போகிறக்கு இந்த ஸ்கிரிப்ட் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு அடுத்த ஸ்கிரிப்ட் என்ன இருக்குன்னா சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் கட்டான ஒரு ட்ரெண்ட் லைன் ஆஸ்பெக்டில் இருக்குது சிப்லா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்டு டச்சு, 4th டச். ஓகேங்களா, 4th டச்சில் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா நல்லா ஒரு கிளியராக வந்து ஒரு சைட்வேஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கிளியர் கட்டாக வந்து ஒரு சைட்வேஸ், இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்படின்னு வச்சுக்கலாம் இந்த லெவல். ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட், ஏன்னா இது ஒரு சைட்வேஸ் நடந்திருக்கனால சைட்வேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஒரு கிளியர் கட் டைரக்ஷனில் மார்க்கெட் போக ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் நடந்திருக்கு மார்க்கெட்டில். அப்போ சைட்வேஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கிளியராக ஒரு அக்ரெசிவ்னஸோட டவுன் ட்ரெண்டில் போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டச்சுக்கு அப்புறம் கீழே வந்துட்டு ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் மறுபடியும் வந்து ஒரு ஹையர் ஹை போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அக்ரெசிவ்னஸோட மேலே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல RSI பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஓகேங்களா கிளியர் கட்டாக இந்த ஹையர் ஹை உங்களுக்கு ஓவர் பாட் 70க்கு மேலே RSI போகுது அப்படின்னா நீங்கள் கிளியராக வந்து நீங்கள் வந்து ஓவர் பாட் ஏரியாவுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேட்டர்ன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. 2 வகையான பேட்டர்ன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கும், அதே மாதிரி RSIயில் ஒரு பேட்டர்ன் இருக்கிறனால இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, சிப்லாவில் அதே மாதிரி இந்த லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஒரு 960 பிரேக் பண்ணுது அப்படின்னா இதோட டார்கெட்டுங்கிறது அடுத்த லெவல் சப்போர்ட். உங்களுக்கு இந்த லெவல் இது வரைக்குமே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்வேஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல போயிட்டு ஏன்னா சைட்வேஸாக இருக்குன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால தான் சைட்வேஸாக இருக்குது. இந்த இடத்துலையும் சைட்வேஸ் நமக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அக்ரெசிவ்னஸோட இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1004
1004 வரைக்குமே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல 960க்கு மேலே நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஆர்எஸ்ஐலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஏரியாவுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதில் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடுக்கு வந்து நீங்கள் இந்த லெவல் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ரீவியஸ் லோ. ஓகேங்களா? இந்த லெவலை மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பொசிஷனாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பொசிஷன் ட்ரேட் பண்ணலாம், இன்ட்ராடே ட்ரேடும் பண்ணலாம். இன்ட்ராடே ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான லெவல் ஸ்டாப் லாஸுங்கிறது இதில் வைக்கணும் அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல சின்ன சைட்வேஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு இன்ட்ராடே ஸ்டாப் லாஸ் ஆகும். இந்த லெவலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஸ்டாப் லாஸ் ஆகும். நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பொசிஷன் ஸ்டாப் லாஸ்னால் உங்களுக்கு ஃபுல்லாக 1004 வரைக்கும் நீங்கள் டார்கெட் வச்சுருக்கணும். இன்ட்ராடே ஸ்டாப் லாஸ்னால் டார்கெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 976 தான் டார்கெட், இன்ட்ராடே டார்கெட். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு டே சார்ட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு டே சார்ட்டில் எப்படி இருக்கா அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட், அக்ரெசிவாக டவுன் ட்ரெண்டில் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? கீழே இறங்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவரில் ஒரு சைட்வேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஒரு சைட்வேஸ் நடந்திருக்கு. இந்த சைட்வேஸுங்கிறது ஒரு கிளியராக ப்ரீவியஸ் இங்கோட இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஓகே, இந்த ஸ்விங்க்கு ஈக்குவலாக இப்போ இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த சைட்வேஸுக்கு ஈக்குவலாக இங்கே ஒரு சைட்வேஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு சைட்வேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஹையர் ஹையில் சைட்வேஸ் திரும்ப போகுது அப்படின்னா இங்கேருந்து ஒன்று ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட், அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நம்மளுக்கு இன்டிமேஷன் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோயர் லோ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், டெலீட் பண்ண. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவுக்கு ஈக்குவலாக இருக்கிறனால மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? இப்போ இந்த சப்போர்ட் இருக்கிறனால மார்க்கெட் வந்து உங்களுக்கு இங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோடனிங் வெஜ் மாதிரி இருக்குது. இப்போ ப்ரோடனிங் வெஜ்ஜுங்கிறது ஒரு 3 டைம் டச் ஆகிருக்கணும். மேலே 3, கீழே 3, உங்களுக்கு 1, 2, 3. ஓகேங்களா? அதே மாதிரி 1, 2, 3, 4. இப்போ மேலே 4ம் கீழே 3 இருக்கிறனால இது வந்து ஒரு சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலேருந்து ஒரு ஆர்எஸ்ஐயில் வந்து பார்த்தாலும் இதில் ஒரு ஆர்எஸ்ஐயில் நம்ம பார்த்தாலும் இந்த ஆர்எஸ்ஐ வந்து இந்த ஒரு 50-60க்கு மேலே கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் கிராஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து லோ பிரேக் பண்ணுது, இந்த டிமாண்ட் இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதுன்னா மறுபடியும் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஒரு 78 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 64, 62, 63 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எனக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸோட ஹை, இந்த ஹை வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? மேஜராக இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் நடந்திருக்கு. இப்போ இந்த ஹை வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரையாங்கிளோட உங்களுக்கு பிரேக் அவுட்டும் ப்ளஸ் வந்து நியரஸ்டான ஒரு ரெசிஸ்டன்ஸும் இந்த லெவல் வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தாலும் உங்களுக்கு இந்த லெவல் ஒரு அப் ட்ரெண்டுக்கு 9 பாயிண்ட் ஸ்டாப் லாஸும் 19 பாயிண்ட் வந்து டார்கெட்டாக இருக்கும். 1:2 ரேஷியோவில் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடுங்கிற பாருங்க, ஒரு இன்ட்ராடேயில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவலுங்கிறது மினிமம் நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த லெவல் ஸ்டாப் லாஸுங்கிறது மினிமம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட 81, 82, 80 வச்சுக்கலாம். 380 அப்படிங்கிறது வந்து கிளியர் கட்டாக நீங்கள் இன்ட்ராடேல ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓவரால் ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78லேருந்து ஒரு 77-80 அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும் பொசிஷனுக்கான ஸ்டாப் லாஸ். பொசிஷன் ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து 19 பாயிண்ட் டார்கெட்டு உங்களுக்கு வந்து 9 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்.
இந்த கேட்டகரியில் இது இருக்குது. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.